பெரிய மாநாடு நடத்துனாங்கன்னா அதில் உட்கார்றதுக்கு பந்தல் போடணும். அந்த பந்தல் போடல. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கிளை செயலாளர்கள் அங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு கிளைக்கு 10 பேர் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு வந்து இது பண்ணியிருக்காங்க. சிலர் வந்து 1,50,000 பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து ஒரு 3,00,000 பேர் அந்த மாநாட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா டோல்கேட்டை உடைக்கிறது, டோல்கேட்டை அடித்து உடைச்சி அந்த கம்பியை உடைச்சிட்டு வர்றது, அது இல்லாமல் அந்த மோர் விற்கிறதுல மோர் வெயிலுக்கு வந்து மக்கள் வந்து மோர் இல்லாமல் பயங்கரமாக திண்டாடினாங்க. அந்த மோரை ஃப்ரீயாக கொடுக்குறேன்ற மாதிரி காசு வாங்குறது, சாப்பாடெல்லாம் வந்து ரூ. 80, வாட்டர் பாட்டிலெலாம் ரூ. 40, ரூ. 50 இஷ்டத்துக்கு. அங்கே வந்து முழுக்க முழுக்க ஒரு பெரிய வியாபார கேந்திரமாகவே மாறிச்சு. டாஸ்மாகை வந்து முன்னாடியே கலெக்டர் வந்து மூடிட்டார். அதுக்கப்புறம் அதிகாரிகள்லாம் திட்டி டாஸ்மாகை திறங்க அப்படின்னு சொன்னப்புறம் அதுக்கப்புறம் அவர் திறந்து அந்த டாஸ்மாக்லேயே சரக்கு பத்தாமல் போயிட்டு பக்கத்து டாஸ்மாக்லேருந்துலாம் சரக்கை கொண்டு வந்து இப்படி கோலாகலமாக அந்த மாநாடு நடந்தது.